உங்களுக்கு தெரியுமா மீனம் ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் ஆரி ஆடிவின் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பார்க்க போவது மீனம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2025 மாதம் ஒரு உள் சுத்திகரிப்பு மற்றும் வெளிப்புற முன்னேற்றத்தின் இரட்டை ஆசீர்வாதமாக அமையும். இந்த மாதத்தில் நீங்களும் உங்கள் வாழ்வின் பல விஷயங்களில் தெளிவு பெற்று புதிய பார்வையுடன் முன்னேறுவீர்கள். நீண்ட கால அழுத்தங்கள், மனக்கவலைகள், தீர்மானமில்லாத உணர்ச்சி புண்கள் இவை மெதுவாக ஹீல் ஆகும். மீனம் ஜலதத்துவ ராசி. உணர்ச்சி, கற்பனை, பரிவு, ஆன்மீக விழிப்பு, உள்ளார்ந்த உணர்திறன் ஆகியவை உங்களுடன் உலர்த்தாகும். டிசம்பர் மாதத்தில் முக்கிய கிரக நிலைகள் உங்கள் ஆதரவு ஆகின்றன. கிரக நிலைகள்: குரு ரிஷபத்தில் 3ஆம் வீடு உங்கள் நம்பிக்கையை, தொடர்பு திறனையும் பயண வாய்ப்புகளையும் உயர்த்துகிறார். நண்பர்கள், சகோதரர்கள் ஆதரவு, புதிய திறன்கள், பேச்சு எழுத்து திறன் பலனாகும். சனி கும்பத்தில் 11 வீடு உள்நிலை சுத்திகரிப்பு, பழைய கர்மா தீர்வு, ஆழமான ஓய்வு தேவை உள்ளிட்ட அனுபவங்களை தருகிறான். இது உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். சுக்கிரன் விருச்சிகத்தில் 9 வீடு உயர் அதிர்ஷ்டம், தர்ம பயணம், வெளிநாட்டு நன்மைகள், உயர்ந்த கற்றல் வாய்ப்புகளை அளிக்கிறது. செவ்வாய் கடகத்தில் 5ஆம் வீடு படைப்பாற்றல், பசுமை நரம்பு, குழந்தைகளின் முன்னேற்றம், காதலில் தீவிரம் ஆகியவற்றை தூண்டுகிறது. சூரியன் 15 திகதி மகரத்திற்கு திசை மாற்றம் செய்து வாழ்க்கையின் பரிமாணத்தில் உயர்மாடலை தரும். 15 நாள் முன்னர் அது 10ஆம் வீடான தொழில்களில் ரெகக்னிஷன் கொடுக்கும். பொதுநிலை: மீனமினருக்கு டிசம்பர் என்பது அனைத்தும் தெளிவாக தெரிய தரும் மாதம். உள் உணர்ச்சி ரிலீஸ் ஆகி நிதி மற்றும் உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகமாக ஆன்மீக சந்தோஷமும் கிடைக்கும். தொழில் மற்றும் வேலை: முதலாம் பாதியில் நீங்களும் உங்கள் சாஃப்ட் பவர் மூலம் வேலையில் முன்னிலை பெறுவீர்கள். மேலாளர்கள் உங்கள் மேலான முயற்சியை பாராட்டுவர். 2ஆம் பாதியில் நண்பர், வட்டார உதவி, இணக்கமான வாய்ப்புகள் மற்றும் நன்மைகள் வரும். முக்கியமான குறிப்பு: புதன் வக்ரம் காரணமாக ஏற்பட்ட ஆவண தாமதங்களை கவனமாக கையாளுங்கள். உங்கள் வியாபாரம் எம்பத்திக் ஸ்ட்ராட்டஜி மூலம் வளரும். ஆன்லைன் பிரசன்ஸ், ரிப்பீட் கஸ்டமர்ஸ், புதிய கூட்டாண்மைகள் இந்த மாதத்தில் முன்னேறும். சிறிய முன்பணங்கள், கொலாபரேஷன் இருந்து நன்மைகள் கிடைக்கும். முக்கியமான ஒப்பந்தங்களை 21க்கு பிறகு ஃபைனலைஸ் செய்ய பரிந்துரைக்கின்றேன். நிதி: முதலில் சீரான வருவாய், மத்திய காலத்தில் சிறிய அதிர்ஷ்ட வரவு, மாத இறுதியில் அன்எக்ஸ்பெக்டட் கெயின் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பெரிய முதலீடுகளை டிசம்பர் 20க்கு பிறகு பார்க்கலாம். மெர்க்குரி வக்ரம் காரணமாக தொழிலில் ஆவணங்களை இருமுறை சரிபார்க்கவும். உறவுகள் மற்றும் காதல்: உறவுகளில் ஓல்ட் வூண்ட்ஸ் ஹீல் ஆகும். பார்ட்னர்ஸுடன் ஆழமான உரையாடல்கள் நடக்கும். திருமணமானவர்கள் இணைவேலையாகும். அலசலொன்று ஸ்பிரிச்சுவல் பாண்டை உணர்வார்கள். சிங்கிள்களுக்கு சோல்ஃபுல் கனெக்ஷன் வரும். பரிகாரமாக சமைக்கப்படும் நேரம் 17 முதல் 29 வரை. குடும்பம்: கிரு மற்றும் சனி பொலிவால் வீட்டில் அமைதி மற்றும் வார்த்தை மதிப்பு பெறப்படும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த வீட்டில் சிறு உற்சவங்கள், பூஜைகள், ரெனோவேஷன் அல்லது வாஸ்து மேம்பாடுகள் நடக்கலாம். ஆரோக்கியம்: மொத்தம் நல்லது. ஆனாலும் தூக்கத்திற்குறைவு, மன அழுத்தம், சினஸ் பிரச்சனைகள் ஆகியவைக்கு கவனம் கொடுக்க வேண்டும். தினமும் ஆரம்ப நாள் நடை, பிராணாயாமா, மெடிடேஷன் உதவும். ஆன்மீகம்: சனி கும்பத்தில் இருப்பதால் ஆன்மீக பிராக்டிஸ் பலனளிக்கும். கோயில் தரிசனம், ஜபம், தியானம் உள்நிலையை அமைதியாக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் மற்றும் எண்கள்: முக்கிய நாட்கள் 10, 18, 25. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 5. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், மஞ்சள், வெள்ளை. பயணம் மற்றும் ஆவணங்கள்: பயணங்கள் சாதகமானவை. வேலை பயணத்திற்கு 12 நல்லது. ஆவணங்களை இருமுறை சரிபார்க்கவும். புதன் வக்ரம் காரணமாக டிசம்பர் முதல் 20 வரை தாமதங்கள் இருக்கலாம். பரிகாரங்கள்: தினசரி ஜபம், தியானம், விநாயக பூஜை, சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் உதவும். குரு பூஜை மற்றும் கோவில் தரிசனம் ஆன்மா நிலைமை மேம்படுத்தும். இப்படி டிசம்பர் மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஹீலிங், கிளாரிட்டி மற்றும் growth தரும். உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்கள். பிரபஞ்சம் உங்களை உறுதியாக ஆதரிக்கும். இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.